ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீ பார்த்தீங்கன்னா ஒரு எம்மியான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறாங்க. என்னன்னு கேட்டிங்களாக்கும், நம்ம போன வீடியோவில் பலாப்பழம் வாங்கி கட் பண்ண மாதிரி வீடியோ போட்டோமா, அந்த பலாப்பழத்தை சாப்பிட்டு பாதி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதை வசிம் எடுங்கன்னு எடுக்க வச்சுட்டு அவன் தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனால் கட் பண்ண முடியிட்டாலும் அது ரொம்ப முயற்சி செய்வான். அதோட கட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவனால் முடியல, சரி கொண்டா நானாக கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதை பசங்க எடுத்து ஒரு ரெசிபி செஞ்சாங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரியுமா, கொஞ்சம் வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எடுத்துட்டாங்களா, நல்லாவே அது ஐஸ் ஆகவே இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அது அப்போயே அது திரும்ப கூட சாப்பிட்டு பார்த்துட்டு வச்சுருந்துருக்குறாங்களா, வைக்க முடியல. நான் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. சரி கூட சாப்பிடுவோம், சாப்பிட்டு தர பண்ணியிருக்கோம், நம்ம தானே எப்படி சாப்பிட்டா என்னன்னு கேட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோங்க. அது ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பால் சேர்த்தாச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீசரில் இருந்தனால கட்டியாக இருக்குது. இப்போ இதை ஸ்வீட்காக கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். சுகர் கூட சேர்த்துக்கலாம், வரமாட்டேங்குது. இது கொஞ்சம் தான் கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன். இப்போ இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா அரைச்சாச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். கண்டென்ஸ் மில்க் சேர்த்தா திக்காக இருக்கும். பால் சேர்த்திங்கன்னா பால் ஐஸ் சாப்பிடும் போது ஒரு மாதிரி நரன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் ரெடி. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நான் மறுபடியும் அரைச்சிட்டு இதை வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தான் செய்கிறேன் ஐஸ்கிரீம் வந்து. இப்போ இது மேலே வந்துட்டு நான் கொஞ்சோன்னு பலாப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே மேலே போட்டுடலாம். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து சும்மா ஒரு ஸ்பூன் வந்துட்டு கார்னிஷ்காக கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன், சும்மா மேலே லைட்டாக. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது வந்து இப்போ ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா பலாப்பழம் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். இப்போ இதை வந்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுருக்காங்க, எப்படி வந்துருக்கு பார்க்கலாம். இன்னும் இருக்கணுமோ, ஐஸ் ஆயிடுச்சா? இருக்கணும்ல, என்ன பண்ணி சொல்கிற? அதெல்லாம் ஆக மாட்டேன். இது ஐஸ்கிரீம் ஆகிற அளவுக்கு பொறுமை இல்லைங்க, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது.
ம் நல்லா இருக்குடா, செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இது ஐஸ் டீ ஆயிடுச்சு. ஐஸ்